அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆவணி மாத பலன். எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார், அதுக்கான பதிவு தாங்க இது. இல்லைங்க, ஆவணி மாதம் கண்டிப்பா ஒரு மனிதனுக்கு ஆவணி மாசம் தான் எந்த காரியமும் பண்ணுவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்களே, விநாயகர் பிறந்த மாசமே ஆவணி மாசம் தாங்க. இந்த மாசத்துல வரக்கூடிய ஒரே முக்கியமான விசேஷம்னா விநாயகர் சதுர்த்தி தான். பிள்ளையார் சொல்லிய போட்டுட்டு தான் முதல் வேலையை ஆரம்பிக்கணும். அப்ப அந்த ஆவணி மாசம் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு அனுகூலமான மாதமாக இருக்கும். ஏன்னா கால புருஷனுக்கு சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய ஒரே மாதம்னா ஆவணி மாதம் தான். இந்த மாதத்துல ஒரு ஸ்பெஷலான ஒரு காரியம் இருக்குங்க. ஆவணி மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் புத ஆதித்ய யோகம்னு ஒண்ணு இருக்குது. சூரியனும் புதனும் இணையும் போது இந்த ஆவணி மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு, இதுக்கான வீடியோ தான் இந்த பதிவு. இந்த மாசத்துல விசேஷம் பாருங்க, வளர்பிறை முகூர்த்தம் சூப்பர் முகூர்த்தமா வருது. முதல் முகூர்த்தம் ஆவணி மாசம் 11ஆம் தேதி புதன்கிழமை, நல்ல ஒரு முகூர்த்தம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான், விநாயகர் பிறந்தது அன்னைக்கு தான். எல்லா விநாயகர் கோயிலையும் பாருங்க கிராண்டா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 12ஆம் தேதி ஒரு சூப்பரான முகூர்த்தம் வியாழக்கிழமை வருது. அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அழகான முகூர்த்தம் வருது. இது எல்லாமே வளர்பிறை முகூர்த்தம். இந்த முகூர்த்தம் மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி வியாழக்கிழமை ஒரு முகூர்த்தம் வருது. அடுத்து பாத்தீங்கன்னா 29ஆம் தேதி சூப்பரான முகூர்த்தம். இதான் இந்த மாதத்துடைய விசேஷ காலங்கள். கண்டிப்பா அம்மன் அருள் டிவில ஃபர்ஸ்ட் வாடி சேனலை பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். நம்ம ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். எல்லாத்துக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனவந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மேசராசி அன்பர்களே, பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய 1வது ராசி தாங்க இந்த மேசராசி. இதுலயுமே பாருங்க, ஒரு தைரியமான குணம் மேசராசி என்பது அதிகமா இருக்கும். எப்படி இதுலயுமே தைரியமான குணமும், தன்னம்பிக்கையான குணமும், ஒரு நீதியான குணமும், நேர்மையான குணமும் மேசராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, மேசராசிக்காரங்க பாருங்க, ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை மேசராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க, தன்மானத்தோட இருப்பாங்க. இந்த மேசராசியுடைய தொடர்பு. அது மட்டும் இல்லைங்க, இந்த ராசியில பிறந்தவங்க பாருங்க, எதுலையுமே எந்த வேலையும் நீங்க சொல்லி கொடுக்க வேணாம், பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் அதிகமா இருக்கும். என்ன எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரே ராசினா மேசராசி தான். அப்படிப்பட்ட மேசராசி வரக்கூடிய ஆவணி மாத பலன் தொடர்ச்சியா நம்ம எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சி நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இந்த மேச ராசிக்கு இந்த ஆவணி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு, அதுக்கான பதிவு தாங்க இது. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப கிரகம் எப்ப எங்க சஞ்சாரம் செய்யறாங்க அப்ப உங்க ராசில இருந்து பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா 3ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல புதன் பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. அடுத்து 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் கேது பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. அதாவது ஆவணி மாசத்துல ஃபுல்லாவே சூரிய பகவான் ஆட்சி பலமாக காலக்கூடியதான் ஆவணி மாசங்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கன்னி ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல ராகு பகவான், 12ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அது மீன ராசியில. உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம விரைய சனி சொல்றாங்க. இதுல ஒரே எந்த கிரகமும் பேசி ஆகாதுங்க. மெயினா கரெக்டா பாத்தீங்கன்னா அதாவது ஆவணி மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த புதன் பகவான் மட்டும் பயிற்சியாகி ஸ்ட்ரெயிட்டாக சூரிய புத ஆதித்ய யோகத்துல நோக்கிறார். மற்ற எல்லா கிரகம் அதே இடத்துல தான் இருக்கும். புத பாருங்க, எல்லா கிரகமுமே நல்ல ஒரு பலத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம செவ்வாய் பகவான் பாருங்க 6ஆம் இடத்துல இருந்து சனி பகவான், செவ்வாயும் சனியும் நேரடி தொடர்புல பார்வை பாத்துக்கிறது. இது செவ்வாய் சனி பார்வை, நெருப்பு கிரகமும் அதாவது பகை கிரகமும் நேரா பாத்துக்குது. சனி பகவானுடைய பார்வை மேசராசிக்கு படக்கூடாது ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே இந்த மேசராசியை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி யார் ஜாதகத்துல தசாபுத்தி சரியில்லையோ இந்த செவ்வாய்க்கு எதுவும் இணைஞ்சிருந்தது, என்னென்ன பிரச்சனை கொடுத்துன்னு உங்களுக்கு தெரியும். 45 நாள் ஒரு சில தடையில கொடுத்துருங்க. இது எல்லாத்துக்கும் இல்ல, யாருடைய ஜாதகத்துல பலவீனமாக கிரகங்கள் யாருக்கு இருந்துச்சோ, பலவீனமான தசாபுத்தி யாருக்கு நடந்துச்சோ அவங்க எல்லாம் பலவீனமான ஒரு பலனை கண்டிப்பா பார்த்திருக்கணும். அது என்னங்க பலவீனம்? ஒண்ணு இல்ல, உங்களுக்கு லக்னாதிபதி கெட்டு போய் இருந்தால், அதாவது நீங்க பிறக்கும் போது நம்மளுடைய உடம்புல 9 நவகிரக கொள்கை இயங்குது. அதான் ஒரு செராக்ஸ் மாதிரி தான் எடுத்து ஜாதகம்னு சொல்லுவாங்க. நம்ம பிறக்கும் போது 9 நவகிரகத்தை நம்முடைய ஜாதகத்துல ராசி கடத்துல அமைச்சிருப்பாங்க. அது எப்படின்னா ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும். அது எப்படின்னா நீங்க என்ன நட்சத்திரத்தை பிறந்தீங்களோ அந்த நட்சத்திர அடிப்படையில உங்களுக்கு சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது, இந்த கிரகத்துடைய புத்தி வருது, இந்த கிரகம் உங்களுக்கு இந்த வேலையை செய்யும், இந்த கிரகம் தான் இந்த வேலைக்கான பொறுப்பான கிரகம், இதுதான் கணவனை காட்டக்கூடிய கிரகம், இதான் மனைவியை காட்டக்கூடிய கிரகம், இதான்
உங்களுக்கு வேலையை காட்டக்கூடிய எதை வச்சு சொல்லுவாங்க, உங்க ஜாதகத்தை வச்சு பிறந்த நேரத்தை வச்சுதான் சொல்லுவாங்க. 9 பொறுப்பு எடுத்துக்கோங்க. 9 கிரகம் 9 விதமான பொறுப்பை நம்ம உடம்புல இயக்கிக்கிட்டே இருக்கும். அது எது யோகமான கிரகமோ அந்த யோகமான காலம் வரும்போதுதான் யோகமான பலன் வரும். அப்பதான் ஜாதகனோட எடுத்து பார்ப்பாங்க, திடீர்னு என்னடா யோகம் வருது. அதான் திசா புத்தி. அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்றான், தயவு செய்து ஒரு பொது பலன் எடுத்துக்கணும். உங்களுடைய ஜாதகத்துல பிறப்பு ஜாதகத்துல தசாபுத்தியை பார்த்துட்டு பலன் எடுங்க. துல்லியமான ஒரு பதிவு பார்க்கலாம். ஏன்னா மேசராசியை பொறுத்தவரை நீங்க என்ன சொல்றீங்க, எல்லாருமே நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்காதான் கால் பண்ணும் அப்படிங்கிறாங்க. தயவு செய்து ஜாதகத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்துக்குங்க, கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம். இப்ப பாருங்க, இதுக்கு முன்னாடி செவ்வாயும் கேது இணைஞ்சிருச்சு. யார் ஜாதகத்துல நான் சொன்னல கிரக அமைப்பு சரியில்லையோ, பிறக்கும் போது நம்ம ஜாதகத்துல எது கிரக அமைப்பு சரியில்லைன்னா என்ன பண்ணிருப்பாருன்னா, கண்டிப்பாக நிறைய பேருக்கு செலவுகளை குடும்பத்துல அதிகமா கொடுத்துருப்பாரு. கேளுங்களேன், சும்மா எவ்வளவு செலவுகளை பார்த்தாங்க மட்டும் கேளுங்க, ஆமான்னு தான் சொல்லுவாங்க. நிறைய செலவுகளை கொடுத்திருப்பார். 5னா என்ன, அளவுக்கு அதிகமான ஒரு செலவுகள். அது இல்லாம கேது கூட இணையும் போது ஒரு தேவையில்லாத ஒரு மன குழப்பங்கள், மன தடுமாற்றங்கள், நல்ல ஒரு சிந்தனை இருக்காது. ஒரு வேலை பார்க்கணும், அதை பொறுப்பா நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. என்னடா வேலை, என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு தான் உங்களை தள்ளி இருப்பார். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வேலை உத்தியோகத்தை தடை பண்ணியிருப்பார். கேளுங்களேன் மேசராசிய, எனக்கு வேலை சரியில்லைதான். 45 நாள் மேக்சிமம், இது 45 நாள் எடுக்கலாம். அப்ப ஆடி மாசம் ஃபுல்லா பாருங்க, ஆடி மாசம் ஆனி மாசத்துல இருந்து பாருங்க, பாதியில இருந்து பாருங்க, உங்களுக்கு ஃபுல்லாவே தடையை கொடுத்திருப்பார். ஆனி மாசம் 15ஆம் தேதியில இருந்து எடுத்துக்கலாம். இப்ப ஆடி மாசம் முழுக்க முழுக்க ஆடியும் அந்த ஆனி மாசம் அந்த தமிழ் மாசத்துக்கு மட்டும் நான் சொல்றேன், ஆங்கிலத்துக்கு நம்ம போகல. இந்த மாசம் எல்லாம் பாருங்க 45 நாள் உங்களுக்கு நிறைய தடையில பாத்தீங்கன்னா ஆமான்னு தான் சொல்லுவாங்க. ஒண்ணு குடும்பத்துல நிறைய விரைய செலவை பார்த்திருப்பாங்க, இல்ல தாய்மாம உறவுல ஒரு விரிசலை பார்த்திருப்பாங்க, இல்லைன்னா உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு, ஏதாச்சும் ஒரு மருத்துவ செலவு உடல் ரீதியாக தலையில அடி வர்றதோ, இல்ல தலைவலியோ தலபாரமோ, இது மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு தடங்கள் வந்திருக்கும். இல்ல பூர்வீக சொத்துல ஒரு வழக்குல பார்த்திருப்பீங்க. படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மை இருக்கும். கண்டிப்பா தொழில ஒரு வீழ்ச்சியில கண்டிப்பா இந்த காலகட்டத்துல கண்டிப்பா கொடுத்திருப்பாரு. கேட்டீங்கன்னா தொழில் சரியா போகாது. ஏன்னா சனி பவன் யார் ஜாதகத்துல சரியில்லையோ, ஏன்னா விரைய சனி போயிட்டு இருக்கும் போது உங்களுக்கு அங்க விரைய செலவை உண்டு பண்ணுவார். எப்படின்னா தொழிலை கம்மி பண்ண பார்ப்பார், லாபத்தை குறைக்க பார்ப்பார். இப்ப ஏதாச்சும் ஒரு விஷயம் ஆசைப்படுறீங்கன்னா அதை கொஞ்சம் அப்படியே ஸ்லோ பண்ணி காட்டுவார். இப்ப இது நம்ம எல்லாத்துக்கும் சொல்லல, யாருடைய ஜாதகத்துல படிப்பும் தொழிலும் ரெண்டும் யாருக்கு சனி பவன் சரியில்லையோ கண்டிப்பா ஒரு தடையை கொடுத்திருப்பார். நல்லா படிச்ச குழந்தை படிக்கல, ஒரு மந்தமா இருக்குது இப்படிங்கிற விஷயம் எங்க எப்ப தான் சொல்லுவாங்கன்னா, மார்ச் மாசம் இருந்து கேட்டீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம பொதுவா ஜென்ரலா தான் சொல்றோம். இது ஜாதகத்துல சனி பவன் கெட்டு போயிருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும், மற்றவங்களுக்கு தயவு செய்து பாதிப்பு கொடுக்காது. ஏன்னா இது மாதிரி தடைகளை இதுக்கு முன்னாடி கண்டிப்பா கொடுத்துருக்கணும். இதுதான் இந்த கிரகத்துடைய வேலை. அது மட்டும் இல்லாம பாருங்க, எடுக்கக்கூடிய முயற்சி டாக்குமெண்ட் பிரச்சனையோ இல்ல கோர்ட்டு கேஸ் பிரச்சனையோ இது மாதிரி தடையில கொடுத்துருப்பா. அது இல்லாம செவ்வாய் இதுக்கு முன்னாடி நீசமா இருக்கும்போது கொஞ்சம் குடும்பத்துல நிறைய செலவு கொடுத்தாரு. மேக்சிமம் 90 நாள் ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை பார்த்தது ஏன்னா மேசராசி மட்டும்தான். நம்ம சொல்றது 3 மாசம் டைம் சுவிட்ச் சொல்றோம் உங்களுக்கு, இது மாதிரி பாதிப்பை அவங்க பார்த்திருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம தாராளமா சொல்லலாம். இப்ப பாருங்க, இந்த கேதை விட்டு செவ்வாய் பவன் விலகி வந்துட்டாரு. அதனாலதான் இங்க இப்ப நல்ல விஷயத்த நம்ம சொல்ல வரோம். பலன் இல்லைன்னா கிடையவே கிடையாது. இது ஜாதகத்துல உங்களுக்கு தசா புத்தி எதுவும் புத்தி மாதிரிதான் பாருங்க. இப்ப ஏன்னா இப்ப எல்லாமே 6ஆம் இடத்துல செவ்வாய் வரும்போது கண்டிப்பாக உத்தியோகஸ்தான வேலை செய்ய பார்க்க. அப்ப வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை உத்தியோகத்துல அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க பாருங்க. இல்ல அரசாங்க வேலை நிறைய பேருக்கு வரப்போகுதுன்னு காட்டுறாரு. ஏன்னா அவர் உத்திரத்துல போறாரு. அப்ப அரசாங்க வேலை இந்த ஆவணி மாசம் முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு சாதகமா வரும். என்ன காரணம் பாத்தீங்கன்னா, புதனும் சேராரு. புதாதித்யம் ஆட்சி பெற்ற சூரியனை சேர்ந்து புதன் இணையும் போது கண்டிப்பா புதாதித்ய யோகம் பயங்கரமா வேலை செய்யும். எப்ப ஆவணி மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அரசாங்க வேலை எத்தனை பேர் எழுதுறாங்களோ அவங்க ரிசல்ட் கண்டிப்பா வரக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்கு. அது இல்லாம செவ்வாய் பகவான் உத்திரணத்துல போறதுனால, அதனால உத்திரம் அவரு சூரியனுடைய கால்களை போறதுனால கண்டிப்பா அரசாங்க வேலைக்கு நிறைய பேர் எழுதுறவங்க மாணவ மொழி தைரியமா எழுதலாம். அதே மாதிரி வேலை கிடைக்காதுன்னா பாத்தீங்கன்னா வேலை உத்தியோகம் நிரந்தரமான வேலை, நல்ல ஒரு அனுகூலமான வேலை கண்டிப்பா இருக்கும். கடன் பிரச்சனை கொஞ்சம் சமாளிப்பீங்க. இப்ப தலைக்கு மேல எனக்கு கடன் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப ஒண்ணு இல்ல, யாருக்கு ஜாதகத்துல சனி பவன் நல்லா இருக்காரோ, இப்ப செவ்வாய் சனி நிறைய பார்த்துக்கிறதுனால விரைய சனி யாருக்கெல்லாம் யோகமா இருக்கும் அவங்களுக்குலாம் கேட்க வேண்டிய இடத்துல பணம் ரொம்ப நாள் அப்படியே தடப்பட்டு கிடக்கு, அந்த பணம் கண்டிப்பா வரும். பொருளாதார வருமானத்துல பயங்கரமா பெரிய கொடுப்பாரு. எங்க பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும். இதான் நம்ம எழுதியே கொடுக்கலாம். எப்படி லோன் கடன் எங்க போய் கேட்குறீங்களா? இப்ப என்னமா சொல்லுவார், கடனா பகையா எதிரியா வம்பா வழக்கா இதான் உங்க உடம்புல வேலை செய்யும். அப்ப நீங்க போய் லோன் கேட்குறீங்கன்னா லோன் கண்டிப்பா சாங்ஷன் ஆகும். கொஞ்சம் என்ன நண்பர்கள் கூட்டாளி இந்த காலகட்டம் மட்டும் கொஞ்சம் கவனமா பழகணும். யாரு? மேசராசிக்காரர். நண்பர்கள் கூட்டாளி தாய்மாமா உறவு இதெல்லாம் கொஞ்சம் ஒரு சில அப்படியே ஒரு மந்தமான தன்மையை கொடுப்பாரு. ஆனா பெருசா எதுவும் இஷ்யூ கொடுத்துட மாட்டார். ஆனா தொழில் உத்தியோகத்துக்கு இப்ப நல்ல ஒரு டைம் தான். சனி பவன் நல்லா இருந்தா தொழில் உத்தியோகத்துல லாபத்தை கண்டிப்பா பார்க்கலாம். வேலை உத்தியோகத்துலயும் வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறலாம். இது நல்ல ஒரு நேரமாக இந்த மாசம் ஆவணி மாசம் எடுத்துக்கலாம். செவ்வாய் சனி சேர்ந்து பார்க்க கூடாது, இதுக்கு ஒரு தடையே சொல்லுவாங்க. அதனால கொஞ்சம் சனி பகவானால காசு பணம் கொடுக்கறதோ பண்றதோ கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுகள் பேசுவாங்க, எல்லாமே அனுகூலமா வரும். ஆனா திருமணம் நிறைய பேருக்கு முடிஞ்சிடும். ஏன்னா திருமணத்துக்கு நம்ம கேரண்டியா சொல்லலாம். குடும்ப சார்ந்த விஷயம், திருமணம் சார்ந்த விஷயம் இந்த ஆவணி மாசம் நிறைய பேர் நடக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும்.
நண்பர்கள் கூட்டாளி மூலமா நிறைய காரியத்தை சாதிச்சுக்கலாம். அது எல்லாமே நிறைய பேருக்கு வெளிநாடு வெளியூர்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு. அதே மாதிரி பூர்வீக சொத்துல எத்தனை பேருக்கு வழக்கு இருக்கோ, அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து இதுல வழக்கு இருக்கோ, அந்த வழக்குகள் சரியாகும். அப்ப இடம் பூமி சம்பந்தப்பட்ட சொத்தெல்லாம் வழக்கெல்லாம் சரியாகி உங்களுக்கு அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும். வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்துக்கு வெளிநாட்டை படிக்கிறவங்க அங்கே நிரந்தரமா வேலை இருக்கும். கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஒண்ணு இல்ல, இப்ப ரியல் எஸ்டேட் பண்றீங்கன்னு சூப்பரா இருக்கும். அடுத்து பாருங்க, இந்த பேங்க்ல வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா, அவங்க நல்லா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கட்டிடத்துறை சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இதையும் தாண்டி நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை, இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை எல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. கமிஷன் ஏஜென்சி எல்லாமே நல்லா இருக்கும். ஐடிஎஃப் இதெல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. இது சார்ந்த துறையெல்லாம் நல்லா இயக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையுது. அதே மாதிரி இப்ப நிறைய பேர் கேட்கறாங்களா, லாட்ரியோ எடுக்கலாமா எடுக்கலாம், கண்டிப்பா தாராளமா எடுங்க. சனி பவன் மட்டும் ஜாதகத்துல இருந்தா அவங்க மட்டும் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து இப்ப மேசராசியை எடுத்து பாருங்க, கண்டிப்பா அடிக்கும். நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. ஏன்னா 5ஆம் இடத்த சூரிய பவன் ஆட்சி பலம் வந்து 11ஆம் இடத்த ராகு பாக்குறாரு. சூரியன் ராகு பார்வை, அது இல்லாம கேதுடைய பார்வையும் படுது. அப்ப ஜாதகத்துல யார் ஜாதகத்துல சூரியன் நல்லா இருக்கோ, 5ஆம் இடத்த அதிபதி எவ்வளவு சனி பவன் லாபஸ்தான அதிபதி நல்லா இருந்தால் இப்ப லாட்ரியோகம் அனுகூலமா வரும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா வரும். பெண்களுக்கு எல்லாமே வெற்றியை கொடுப்பாரு. எல்லாம் ஒரு அனுகூலம் வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும். மருத்துவத்துறை சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா இந்த பார்க்கக்கூடிய காலம் அந்த மேசராசியை பொறுத்த அனுகூலம் அமையுது. இப்ப நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் அஸ்வினில பிறந்தவங்க எதுலையுமே ஒரு தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் நல்ல ஒரு நேர்மையான குணமும் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி பாருங்க எல்லாமே தடைப்பட்டுட்டே இருந்திருக்கு உங்களுக்கு எல்லாமே. இப்ப இனிமே தடைப்படாது. ஏன் தடைப்படாதுன்னா சூரியன் வந்து சேரும்போது கண்டிப்பா அரசாங்கம் மூலமாக, அரசு மூலம் அனுகூலமாக, இல்ல குழந்தைகள குடும்பத்துல ஒரு சுப செலவோ, குழந்தை பாக்கியமோ, இல்ல திருமண வாழ்க்கையில தடையோ, இல்ல நீங்கி திருமணம் வச்சு வேலை உத்தியத்துல ஒரு மாற்றம், உத்தியோக மாற்றம், நல்ல ஒரு உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே நல்ல அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு பக்காவா அமையுது. யாருக்கு? இந்த அஸ்வினில பிறந்தவர்கள். அது வந்து பரணியத்துல பிறந்த ரொம்ப நாகரிகமான குணமும், நல்ல ஒழுக்கமான குணமும், நல்ல திறமையான குணமும் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். நீங்க எது வந்தாலும் பயப்படாம இருங்க இனிமே பரணியத்துல பிறந்தவர்கள். இப்போ ஒரு வீடோ இடமோ பூமியோ ஒரு வழக்கு சார்ந்த பிரச்சனை சரியாக போகுது. திருமண பேச்சு நல்லா இருக்கும், படிப்புகளில் நல்லா இருக்கும், தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. வெளிநாடு போறது வெளியூர் போறது கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும். ஒரு மனக்குழப்பம் இருக்கும். அந்த குழப்பத்தை தாண்டி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு கண்டிப்பா பக்காவா அமையும் உங்களுக்கு. வேலை உத்தியோகம் உயர் பதவி எல்லாமே தேடி வருது. அரசியல் அரசாங்க சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்குங்க பரணேசில பிறந்தவங்க. கம்ப்யூட்டர், அடுத்து பார்த்தா கட்டிட சார்ந்த துறை, இந்த கலைத்துறை எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும். அதாவது இந்த பரணேசில பிறந்தவங்க உணவு சம்பந்த துறைனா பாருங்க சூப்பரா இருக்கும். ரெடிமேட் துறை, உணவு சம்பந்த துறை, வண்டி வாங்கின பிசினஸ் பண்ணக்கூடிய சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அது பார்த்தா கார்த்திகேயன்ஸ்ல பிறந்தவங்க நீதி நேர்மை ஒழுக்கம் தன்மையான குணம் எல்லாமே அனுசரிச்சு போற குணம் கூட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாம இருங்க. கார்த்திகேயன்ஸ்ல பிறந்தவங்க நல்ல ஒரு லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வருது. இப்ப வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போறதோ, வெளியூர் போறதோ, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறதோ, தொழில ஒரு மாற்றம் பார்க்கறதோ எல்லாமே பக்காவா அமையுது. அதாவது இந்த கார்த்திகேயன்ஸ்ல பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா லைஃப்ல வருது. அரசாங்கம் அரசு மூல அனுகூலம், படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழில ஒரு மாற்றம் எல்லாமே பக்காவா அமையும். எப்ப தெரியுமா? கரெக்டா பாருங்க, ஆவணி மாசம் கரெக்டா 15ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அரசியல் அரசாங்க விஷயம் அரசு மூல அனுகூலம் எல்லாமே தேடி வருது. வரக்கூடிய ஆவணி மாத பலன் மேச ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.